நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் போனேன். என்னால அந்த வாக்கை காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிருப்பா. என்னோட பொண்ணு அவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு எதுவுமே தெரியல. நான் அந்த வீடு பூரா பார்த்தேன். அவ எங்க இல்ல. அனு அங்க இருந்து போயிட்டான்றது என்னால நம்ப முடியல. அதனாலதான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அனுவை அவன் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனதா சொன்னது எல்லாமே உண்மையா? ஆமா, அது அவனே தான் சொன்னான். அப்படின்னா அவன் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி தோணுது. நம்ம அனுவை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோன் அவங்கிட்ட இருக்கும். அதனாலதான் ஃபோன் பண்ணல. போலீஸ் அவனை இன்னைக்கே தூக்கிடுவாங்க. அனுவை எங்கன்னு சொல்லனா அவனை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. கிரண் எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னா அவன் பக்கம் தானே நியாயம் இருக்கும். அவனோட மனைவி. அவங்க 2 பேருக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. இவ்வளவு நாளா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சு அனுக்கு வேற ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சிங்க. போலீஸ் அவன் பக்கம் நிக்கிறதுக்கு இது எல்லாமே போதும். அனுவை அவன் கூட விடாததால கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனோம்னு சொல்லுவான். போலீஸாலையும் எதுவும் பண்ண முடியாது. அவளோட புருஷனு கிரண் சொன்னா அனு அதை நம்ப மாட்டா. அதனாலேயே அனுவை கண்டுபிடிச்சா அந்த கிரணுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுப்பா. அவளோட வாக்குமூலம் தான் முக்கியம். அப்ப அவன் மாட்டிப்பான். அவனுக்கு எதிராக அனு வாக்குமூலம் கொடுக்கலனா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. உறுதியா அந்த மாதிரி சொல்ல முடியாது. நேரம் போக போக எனக்கு பயம்தான் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அனுவை நான் இழந்துடணும்னு பயமா இருக்க. அம்மா தாயே, ஐயோ இங்க பாருங்க சார், கடவுள் மேல சத்தியமா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். அதுக்கு அவ இங்க இருக்காளான்னு நான் உங்ககிட்ட கேட்கலையே. மறைச்சு வச்சது நீங்க இல்லையே, கிரண் தானே. அவங்கிட்ட கேப்போம். சார், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன்.
அனுவோட அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்னு உங்களுக்கு தெரியும்ல. வீணா சீன் கிரியேட் பண்ண வேணாம். அதனால ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில். அனு எங்க இருக்கா? நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரே பதில் தான், எனக்கு தெரியாது சார். இந்த பதில தான் நீ சொல்லுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யோ கான்ஸ்டபிள், உள்ள போய் பாரு. ஓகே சார். நான் நினைச்ச மாதிரிலாம் இல்ல சார். நீங்க போலீஸ் வரத பார்த்ததும் நான் பயந்து நடுங்கிட்டேன். இப்ப புரிஞ்சிடுச்சு நீங்க ரொம்ப நல்லவர்னு. நீங்க இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். அப்புறம் சக்கரை போடலாம்ல? சக்கரை கொஞ்சம் தூக்கலாவே இருக்கட்டும், சூடும் கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும். நல்லா கொதிக்கணும். அதை எடுத்து உங்க வாய்க்குள்ள ஊத்திக்கோங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு. இவனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியும் அனுபவம் எங்க இருக்கான்னு. ஐயோ சார், எனக்கு தெரியாது சார். சார், வீட்டுக்குள்ள யாரும் இல்ல சார். கிரண், உண்மையை சொல்லுங்க, அனுப்பமா எங்க? சார், நேத்து நைட் எல்லாம் அவ இங்க தான் சார் இருந்தா. ஆனா விடிஞ்சதுமே அவளை ஆளை காணும் சார். அவகிட்ட போன் இல்லாததுனால என்னால போன் பண்ணி கேட்கவும் முடியல சார். சார், நீங்க சொல்ற மாதிரி நான் ஏன் சார் அனுவை மறைச்சு வைக்க போறேன்? அவங்களுக்கு என் மேல முன்னாடி கோவம் இருந்துச்சு, அந்த கோவத்தை தான் இப்படி காட்டுறாங்க சார். சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நானே அனு போயிட்டாலேன்னு வருத்தமா இருக்கேன். நீ சொல்றத நான் அப்படியே நம்புவேன்னு நினைச்சியா நீ? சார், சார் நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அனுவை கட்டாயப்படுத்தி தானே அங்க கூட்டிட்டு வந்த? ஆமா சார். ஆனா அவங்க பழைய கதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அனு என்னோட மனைவி சார். மனைவிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அனுவோடைய சம்மதம் இல்லாம நீ கட்டாயப்படுத்தி தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அந்த சுச்சுவேஷனை உருவாக்குனது அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சார். சார், நீங்க என் நிலைமையை புரிஞ்சுக்கணும் சார். நான் அவளுக்கு கெடுதல் நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன் சார். இவ்வளோ நாள் நான் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவளாவே வருவான்னு நினைச்சேன் சார். அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் அவளை கட்டாயப்படுத்த வேண்டியதா போயிடுச்சு சார். நிறுத்து. உன் கதையை கேட்டு நான் ஏமாந்துரும் நினைச்சியா? என்னை ஏமாத்த முடியாது. அனுவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? உண்மையை சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சார், இங்க பாருங்க, எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். நிஜமாவே அனு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியும், உன் வாயால அதை நான் சொல்ல வைப்பேன். சார் ப்ளீஸ் சார். ஏய், உன் வாயிலிருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன்னு நீ பாப்ப. புடிச்சு வண்டியில ஏத்து. வாடா, எங்க போற? வா சார், சொன்ன கேளுங்க சார். சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். வண்டியில ஏறு. சொன்ன கேளுங்க சார். ஸ்டேஷன்ல போய் எல்லாம் பேசிக்கலாம். வண்டியில ஏறு. சார், வண்டி எடு. ஏறு, உள்ள போ. அந்த எஸ்ஐ அவனை உயிரோட விடுவாருன்னு தோணல. ஐயோ, அவனுக்காக வாங்கி வச்ச மருந்தெல்லாம் வீணா போயிடுமே. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவன் தொல்லை நமக்கு இல்லாம இருந்தாலே போதும். அப்புறம் நானும் ராகினி எல்லாம் யாரு? அங்கிள், உங்களுக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா? நான் அனு. அன்னைக்கு சாமி மடத்துக்கு வந்தீங்கல்ல, கிரண் சாரை தேடி. அன்னைக்கு என்கிட்ட நீங்க பேசுனீங்கல்ல. ஓ, புரிஞ்சிருச்சு. நாங்க டாக்டரை பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்பவே லேட் ஆயிடுச்சு. வரட்டுமாமா? வாமா போலாம். ஒரு நிமிஷம். இவங்க உங்களோட பொண்ணா? கிரண் சார் கல்யாணம் பண்ணது இவங்களையா? கல்யாணம் பண்ணதா? என்னையா? எனக்கு இன்னும் கல்யாணம் எதுவும் ஆகல. அது என்னோட இன்னொரு பொண்ணு. இன்னொரு பொண்ணா? என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு நான் மட்டும் தானே ஒரே ஒரு பொண்ணு. கிரண் சார் என்னோட புருஷன். அவர்கிட்ட நான் இத பத்தி கேட்டேன். ஆனா அவர் அப்படி இல்லைன்னு சொன்னாரு. இப்போ
இந்த பொண்ணு அப்படி கல்யாணம் நடக்கலன்னு சொல்றாங்க. நீங்க என்கிட்ட போய் தானே சொன்னீங்க. எதுக்காக அப்படி பண்ணீங்க? அம்மா நீ என்ன மன்னிச்சிருமா. மனுவோட ஃப்ரெண்டு லட்சுமி சொன்னதுனால தான் நான் அப்படி ஒரு பொய்யை உங்ககிட்ட சொன்னேன். உனக்கு முன்னாடி அப்படி ஒரு நாடகத்தை நான் ஆடினேன். ஞாபகம் திரும்ப வரும்போது இந்த விஷயத்தை வச்சு நீ கிரண் கூட போக மாட்டேன்னு அவங்க அப்படி நினைச்சாங்க. இன்னொரு கல்யாணம் ஆன கிரணை நீ ஏத்துக்கவே மாட்ட, மனுவை நீ கைவிட மாட்ட அப்படின்னு லட்சுமி நம்பினாமா. லட்சுமி என்கிட்ட கேட்டப்போ அவளுக்காக நான் அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். பண்ணது தப்புன்னு அப்புறமா தோணுச்சு. நான் பண்ண தப்ப நீ மன்னிச்சிருமா. இனிமே இத சொல்லி நீ கிரண் கூட சண்டை போட வேண்டாம். உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சாமா? ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துருச்சுல்ல? சொல்ல மாட்டேன்னா சொல்லுடா, சொல்லுடா. எனக்கு தெரியாது சார். சார் கேக்குறாருல, சொல்லுடா. சார் எனக்கு தெரியாது. சொல்லுடா. எங்கடா எனக்கு தெரியாது சார். ஒழுங்கா சொல்றா. எனக்கு தெரியாது சார். சொல்றா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சார். அவனு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். உன் வாயாலே நான் சொல்ல வைப்பேன். ஏன் நடிக்காதீங்க சார். நான் சொன்னதை நம்புங்க சார். எனக்கு தெரியாது. அவனு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியும் அவனு எங்க இருக்கான்னு. சொல்றதா உனக்கு நல்லது. இதுக்கு மேல கை வச்சுங்க. நீ என்னைய பயன்படுத்தியடா. தெரியாத உனக்கு? அப்புறம் எதுக்காக அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போன? சொல்றா. அவ என்னோட மனைவி சார். எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல. அவளை காணுங்கிற கவலை எனக்கும் இருக்கு. நானும் அவளை கண்டுபிடிக்கணும் தான் சார் நினைக்கிறேன். உன் நடிப்பு நல்லா இருக்கு. எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி. சார் அனுவ நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். மனோ, மனோ நீ எங்க போற? கிரணை பார்க்கதான். நான் போய் கிரண் கிட்ட பேசி பார்க்கறேனே. பேசாம இருந்தா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல மனோ. நீ அவனை பார்க்க வேணாம். அவன்கிட்ட போய் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த பதிலும் சொல்லாம அவன் உன்னை அனுப்பிடுவான். அப்புறம் நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். கிரண் அவங்க கஸ்டடியில தான் இருக்கானா. என்ன சொன்னாங்க? அனுவ அவன் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டானா? அவனை விசாரிச்சப்போ நம்ம கிட்ட சொன்னதான் அவங்க கிட்டையும் சொன்னானா. அவன் சொல்றது எல்லாமே பொய். 2 அடி கொடுத்தா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். என்ன இருந்தாலும் நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு. பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அனு அவன் கூட தான் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். கிரணை விசாரிச்சா அனு எங்க இருக்கான்னு கிரணும் சொல்லுவான். நான் தான் சொல்றேன்ல, அனு அவனோட மனைவியா ஆனதால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அனுவை முதல்ல கல்யாணம் பண்ணி என்னமோ கிரண் தான். அதனால சட்டப்படி அந்த கல்யாணத்தை தான் எல்லாரும் ஏத்துப்பாங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒருவேளை எனக்கே கூட பிரச்சனையா வந்து முடியல.
நாம கோவத்துல எடுக்கிற முடிவுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவெடுக்கணும். போலீஸை வச்சு நாம வேணும்னா இந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணலாம், இல்லைன்னா அனுபவ நிக்க வச்சு பேசலாம். அவளை முடிவெடுக்க சொல்லுவோம். யார் கூட வாழறதுன்னு அவளே முடிவு பண்ணட்டும். அவ உங்க கூட தான் வாழ்வா, அதை நாங்க முடிவு பண்ணிட்டோம். நான் சொல்றதா சரி. இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல. மத்ததெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. கிரணோட தொல்லை இத்தோட முடிஞ்சிடும். ஒரு காலத்துல புருஷனோட செயலால பாதிக்கப்பட்டவதான் நம்ம அனு. இந்த ஒரு காரணம் போதும் அவனை தவிர்க்க. அவனோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுப்போம். நாம சட்டப்படியே போவோம். ஆமா, முதல் கல்யாணத்தை தான் சட்டப்படி ஏத்துப்பாங்கன்னு நீயும் சொன்ன. இப்படி ஒருத்தன் கூட வாழணும்னு எந்த சட்டமும் சொல்லாது. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். இனிமே எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அனு உங்க கூட மட்டும்தான் இருப்பா. இது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கே. நீங்க இங்க அனு? ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? நடந்தா வந்த? என்னாச்சு அனு உனக்கு? உங்க அம்மா கூட ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சண்டை போட்டு வந்தியா? என்னாச்சு உனக்கு அனு? என்னன்னு சொல்லு. அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னோட அம்மா துணையா இருந்திருக்காங்க. உங்களுக்கும் எல்லாம் தெரியுமாக்கா? எல்லார மாதிரியும் நீங்களும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு வச்சிட்டீங்களா? நீங்களும் அவங்கள மாதிரி தானே. நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். நீ என்ன அனு சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என் அம்மா கண் முன்னாடி போகவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் தங்குறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் கொஞ்ச நாள் இங்க தங்குறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். விஷயம் புரிஞ்சிடுச்சு. உனக்கும் உன் அம்மாக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால நீ இங்க வந்த. கவலைப்படாத. ஒரே ஒரு ஃபோன் பண்ணி உனக்கும் அம்மாக்கும் இருக்க பிரச்சனை நான் முடிச்சு வைக்கிறேன். வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம். நான் இங்க வந்த விஷயம் அம்மாக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாமையா நீ இங்க வந்த? என்ன அனு இது? நீ மனோவை பத்தியாவது நினைச்சிருக்கணும். அவன் என்ன நினைப்பான்? உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியுமாக்கா, நான் எல்லாத்தையும் மறந்து போன விஷயம். கிரண் சாருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம். ஏய், எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. உங்க முகத்திலேயே தெரியுது உங்களுக்கு அது எல்லாமே தெரியும்னு. அப்போ உங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாருக்காக, எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? உன்கிட்ட யார் இதெல்லாம் சொன்னா? யார சொல்லணும்? என் ட்ரீட்மெண்ட் பழிச்சிருச்சு. என்னோட ஞாபகம் திரும்ப வந்துருச்சு. அம்மாவும் அம்மாக்கு நெருக்கமான உங்களை மாதிரி ஆளுங்களும் என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சு வச்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு.
எதுக்காக அம்மா என்கிட்ட இதெல்லாம் மறைச்சு வச்சாங்க? கிரண் சார் என் புருஷங்கிற விஷயத்த சொல்லாம இருந்தாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எனக்கும் மனோக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஞாபகம் திரும்ப வந்தா நான் கிரண் சார் கூட போவேன்னு நம்பி அவர் காத்துட்டு இருக்காரு. அதனாலயே ட்ரீட்மெண்ட் ஜெயிக்கலன்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். சுவாமிஜி கிட்ட சொல்ல வச்சேன். ஆனா அவரு என்னை கட்டாயப்படுத்தி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கிரண் சாருக்கு தெரியாம நான் அங்கிருந்து நேரா இங்கதான் வரேன். நான் திரும்ப வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இங்க வந்திருக்கேன். நேத்துல இருந்து உன்னை பத்தி எதுவுமே தெரியாம பயந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்க. நான் இப்ப என்ன பண்றதுக்கா? யாரு கூட வாழ்றது? கிரண் சார் என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. மனோ ரொம்ப பாவம். நான் யாரு கூட வாழ்றது? யார தூக்கி போடுறது? ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஒரு முடிவெடுக்கணும். அதனாலதான் கொஞ்ச நாள் தனியா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட எந்த நிலைமைக்கு காரணம் ஒரே ஒரு ஆளுதான், என்னோட அம்மா. மனோக்கு என்ன கட்டி கொடுத்திருக்க கூடாது, என்ன ஏமாத்திருக்க கூடாது. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல அனு. நீ பொறுமையா யோசிச்சு ஒரு முடிவெடு. பயந்து ஓடுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் நல்லதுக்காக தான் அக்கா எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. நீ என் கூட தான் இருக்கன்ற விஷயத்த நான் அக்கா கிட்ட சொல்ல போறேன். நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீ ஒரு முடிவெடுக்கவாவது உன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நீங்க என்ன அப்படி கட்டாயப்படுத்த கூடாது. நான் உங்களுக்கு தொல்லையா இருந்தா அதை சொன்ன போதும். நான் எங்கேயாவது போய்க்கிறேன். அவர் போன் எடுக்கல. அடிக்கடி நீங்க ஃபோன் பண்ண வேண்டாம். அவ எங்க இருக்கான்னு கிரண் சொல்லிட்டானா எஸ்ஐயே நமக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஹலோ அக்கா, நான் ஆலிஸ் பேசுறேன். சொல்லுமா. அனு இங்கதான் இருக்கா. அதை சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அவ அங்க இருக்காளா? அவ எப்படி அங்க வந்தா? அவ கிரண் வீட்ல தானே இருந்தா. அவ கிரண் வீட்ல இருந்து அவனுக்கு தெரியாம தப்பிச்சு வந்துட்டா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.